என்னடா இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் அது வந்து இவ்வளோ சத்தம் கேட்குது. எவ்வளோ ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா இது உடைக்கிறதுக்கு. நம்ம ஊரெல்லாம் அடுப்பில் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் ஓடி போய் பக்கத்து தெருவில் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து சட்னி அரைப்போம். இங்கே அந்த மாதிரி கிடையாது. அதனால் நம்ம வாங்கி ஃப்ரீஸ் பண்ணால் தான் உண்டு. மேலுங்க உள்ள கிளைமேட்டுக்கு தேங்காவை வெளியே வச்சுருந்தா தான் வம்பா போயிடும். தேங்காவை ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஹார்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி லூஸ் ஆகிடும். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தான் பண்ண போகிறோம். 2 சின்ன பல் பூடு, 2 மிளகாய், ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு குத்தளவுக்கு மல்லிக்கீரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மல்லிக்கீரையோட அருமை பெருமை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மல்லிக்கீரையை அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. மல்லிக்கீரையில் ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது ரொம்ப நிறைய ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னிக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் வந்து வெரைட்டியாக சட்னி பண்ணும்போது இந்த மாதிரி மல்லிக்கீரை சட்னியும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். இதை வந்து பிரியாணிக்கு கறி குழம்புக்குன்னு இல்லாமல் இதை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம டெய்லி சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோ ஆகும்னு சொல்லி கூட நான் படிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இல்லைனா 2 முறையாவது இந்த மல்லிக்கீரையை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தோசைக்கு தான் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் இட்லி, தோசை அந்த மாதிரி ரைஸ்க்கு கூட நீங்கள் இதை சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கண்டிப்பாக மல்லிக்கீரை சட்னி, புதினா சட்னிலாம் எங்கள் அம்மா ரைஸ்க்கு வச்சு தருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர் பண்ணிங்கிறத மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஈஸி ரெசிபீஸ் பை நர்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.